ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் வேலைவாய்ப்பை பத்திய செய்திகள் போட உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல பல்வேறு அரசு வேலைவாய்ப்புகளை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து நாம இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வெளிவந்திருக்க ஒரு முக்கியமான வேலைவாய்ப்பை பத்தி பார்க்க போறோம். திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, அதாவது மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர், வட்டார தரவு உள்ளிட்டவர்களுக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு நவம்பர் 6, 2024 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி நவம்பர் 20, 2024. இந்த வேலைக்கு நீங்க ஆஃப்லைன் மூலியமா தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலியமா அப்ளை பண்ண முடியாதுன்றது ஸ்டார்ட்டிங்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. திருவண்ணாமலை மாவட்டம் தேசிய நலவாழ்வு குழும திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் காலியாக உள்ள வட்டார தரவு உள்ளீட்டாளர் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் 2 வேகன்சி வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஆர் எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் 13,500 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான். அதனால எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க தாராளமா அந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. 2 வேகன்சி தான் இருக்கு. நமக்கு வந்து கிடைக்காது. இல்ல தவறான வழிகள்ல வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து ஃபில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு யாரும் அப்ளை பண்ணாம இருக்காதீங்க. தைரியமா நீங்க அப்ளை பண்ணுங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்க போஸ்ட் மூலியமா தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். இல்ல நேரடியா போயிட்டு நீங்க அப்ளிகேஷன குடுக்குற மாரி தான் இருக்கும். அதனால வந்து எத பத்தியும் கவலைப்படாம ஃபர்ஸ்ட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்கள வந்து இன்டர்வியூ கண்டிப்பா கூப்பிடுவாங்க. அதுல போயிட்டு உங்களுடைய குவாலிட்டி காமிங்க. அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதும் கிடைக்காததும் அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. நீங்க இந்த அப்ளிகேஷனோட அனுப்பக்கூடிய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி என்னன்னா, கல்வி தகுதி சான்று, மதிப்பெண் சான்று. அதுக்கடுத்து நிபந்தனைகளை பொறுத்தவரைக்கும் இந்த பதவி முற்றிலும் தற்காலிகமானது. எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வந்து முழுக்க முழுக்க கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு தற்காலிக பணியா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். அதனால வந்து அதுக்கடுத்து நீங்க இந்த அப்ளிகேஷன அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து கௌரவ செயலாளர் ஆர் துணை இயக்குனர் சுகாதார பணியாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை சுகாதார பணிகள் அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை. இந்த அட்ரஸுக்கு நீங்க இந்த அப்ளிகேஷன வந்து சரியான நேரத்துக்கு போய் சேர்ற மாரி அனுப்ப பாருங்க. அதுக்கடுத்து குறிப்பு பாருங்க. மேற்கண்ட பணிவுகளுக்கு அவசரம் மற்றும் அவசியம் கருதி உடனடியாக பணிகள் நிரப்ப வேண்டியுள்ளதால் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு 2024 நவம்பர் 20 அன்று மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலியமாகவோ விண்ணப்பங்கள் மேற்கண்ட முகவரிக்கு வரவேற்கப்படுகின்றன. அதற்கு மேல் வரும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நவம்பர் 20, 2024க்குள்ளவே நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து அந்த அட்ரஸ்க்கு போற மாரி பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட அப்ளிகேஷன வந்து அவங்க எல்லாமே நீங்க கரெக்ட்டா பண்ணியிருந்தாலும், அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் வந்து இந்த வெப்சைட்ல குடுக்கல. நீங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுல போயிட்டு அப்ளிகேஷன் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் ஒரே ஃபார்மேட்ல தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த ஃபார்மேட்ல வந்து நீங்க அந்த வீடியோவ பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி அதோட வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி நீங்க அனுப்புற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மதிப்பெண் சான்றிதழும் வந்து ஜெராக்ஸ் காப்பி அனுப்புற மாரி இருக்கும். அதுல வந்து உங்களோட செல்ஃப் அட்டாச் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டு அனுப்புற மாரி இருக்கும். எக்காரணத்த கொண்டும் நீங்க அப்ளிகேஷன்ல வந்து ஒரிஜினல் அனுப்பாம பார்த்துக்கோங்க. நீங்க ஜெராக்ஸ் காப்பி மட்டுமே அனுப்புனா போதுமானது. நீங்க இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலா, அன்அஃபிஷியலா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்திலும், இந்த நோட்டிஃபிகேஷன வந்து நீங்க ஒரு முறை படிச்சு பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தின் அஃபிஷியல் வெப்சைட்டான திருவண்ணாமலை.nic.in என்ற வெப்சைட்டுக்கு வந்து நீங்க வந்துருங்க. நீங்க வந்ததும் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, ஹோம், அபௌட் டிஸ்ட்ரிக்ட், டிபார்ட்மெண்ட்ஸ் இப்படின்னு லைனா இருக்கு பார்த்தீங்களா? அதுல நீங்க நோட்ஸ்ன்றத கிளிக் பண்ணீங்கன்னா, அதுல வந்து ரிக்ரூட்மென்ட் என்ற ஆப்ஷன் வந்து காட்டும். நீங்க அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரீசென்ட்டா வந்திருக்க வேலைவாய்ப்புகள் எல்லாமே வந்து அதுல காட்டும். அதுல பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்தது ரிக்ரூட்மென்ட் இன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, ரிக்ரூட்மென்ட் ஃபார் டேட்டா என்ட்ரி ஆப்பரேட்டர் அண்டர் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி. ஸ்டார்ட்டிங் டேட் வந்து நவம்பர் 6, 2024 அன்னைக்கு நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா, நவம்பர் 20, 2024. லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஃபைல் வியூ அப்படின்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்க அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டும். நீங்க டவுன்லோட் பண்றதுனா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன பொறுத்தவரைக்கும் இதுல நம்ம குடுக்கல. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதுல போயிட்டு நீங்க அந்த ஃபார்மேட் ரெடி பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ், மறக்காம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க. நம்ம வீடியோவ லைக் பண்ணி உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ.